மெல்ல முழங்கால் போயிடும். வல்லமை நிறைந்த தேவனே, மகா பரிசுத்தரே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவாதி தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்து ஒருமனப்பட்டவர்களாய் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு நீங்கள் கொடுத்த நல்ல சுகத்திற்காக பலத்திற்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கடந்த வாரம் முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி அரவணைத்து வழி நடத்தினீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல்லா பிரயாசங்களின் மத்தியிலும் தேவருடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் சிங்காசனத்தின் அதிபதியை தொழுது கொள்ளும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் பலன் தாங்க. பாடுகிற பாடல்களை உணர்ந்து பாட எங்களுக்கு உதவிச்சிங்க. ஆவியானவர் எங்களை அபிஷேகிங்க, பலப்படுத்துங்க. உம்மோடு கூட இணைந்து ஆண்டவரே, தூதர்களோடு இணைந்து நாங்கள் உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆவியானுடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் ஏற்று நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரோம். உன்னத பாடல்கள் 1238வது பாடல். இயேசுவே நான் என்னும் உந்தன் சொந்தம், ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்னும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். அழகோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தீரே, அலைதோடும் கடலதனை அமர்த்தினீரே. வார்த்தையின் வல்லமையை என்னுமை காணச் செய்யும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். தாயினும் அன்பு வைத்தே சுமப்பவரே, தாயினும் அன்பு வைத்தே தாங்கி காப்பவரே. தீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவே. இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். அக்கினி சூளையிலே நின்றயம்மே தேவனே, அக்கினி சூளையிலே நின்றயம்மே தேவனே. விசுவாசம் திடமனதும் என்றும் தந்தருளும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். ஆகாரின் அழுகுரலை அன்று நீ கேட்டீரல்லோ, ஆகாரின் அழுகுரலை அன்று நீ கேட்டீரல்லோ.
கருத்துடன் ஜெபித்துமே நான் உந்தனை தேடுகிறேன். இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுதுனன்று 1282வது பாடலை பாடும். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ஹல்லேலூயா. உலகத்தில் நாம் எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இல்லை, அப்படி தானே? அப்படி தானே இல்லையா? ஆமாம், நாம் ரொம்ப விசேஷித்தவர்கள். நாமெல்லாம் ரொம்ப விசேஷித்தவர்கள், அப்படி தானே? விசேஷித்தவர்கள் என்ன? இங்கிலீஷில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன ரொம்ப ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம், நாம் ரொம்ப ரொம்ப விசேஷித்தவர்கள். எதனால் விசேஷித்தவர்கள்? தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட வர்றதுனால நம்ம விசேஷித்தவர்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட வருகிறதுனால நம்ம ரொம்ப ரொம்ப விசேஷித்தவர்கள் இல்லை, அப்படி தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கணும். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கணும். ஆமாம், ஆண்டவர் என் கூட இருக்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கணும். ஆண்டவர் நீங்கள் என்ன கரம் பிடித்து நடத்துங்க. அந்த எண்ணம் எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். நல்ல அன்புள்ள பண்புள்ள பரிசுத்தமுள்ள ஆண்டவரை சேவிக்கிற நாம் அவரை சார்ந்து வாழ பழகணும். அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் ஸ்பெஷல், அந்த உலகத்தில் ஸ்பெஷல். ஆண்டவர் நம்ம கூட வரும்பொழுது நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அவர் நம்ம கூட இருந்தால் தான் விசேஷம். அவர் நம்மளோடு போயிட்டா நம்மளை மாதிரி கேவலமானவங்க யாரும் கிடையவே கிடையாது, இல்லையா? ஆகவே ஆண்டவரே, நீங்கள் என் கூட வரீங்க. அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் இருந்தனால்தான் நாங்கள் எல்லா ஜனங்களிலும் எப்படிப்பட்டவங்க? விசேஷித்தவர்கள். நாங்கள் எல்லா ஜனங்களிலும் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா யாரும் அவங்கள தொட முடியாது, எந்த ஒரு ராஜ்யமும் அவங்களுக்கு விரோதமாய் வரவே முடியாது. ஒரு மோசே கையை தூக்கிட்டாருன்னு சொன்னால் எதிரிகள் என்ன செய்வாங்க? தோற்கடிக்கப்பட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விசேஷித்தவர்கள் என்ற எண்ணம் நமக்குள்ளே எப்பவுமே என்ன செய்யணும்? இருக்கணும். யாருக்கும் நம்ம அடிமைகள் கிடையாது, யாருக்கும் நம்ம ஜால்ரா போடுறவங்க கிடையாது, யாருக்கும் நம்ம கைக்குலிகள் கிடையாது. யாருக்கு மட்டும்தான் அடிமை? தேவனுக்கு மட்டும்தான் நம்ம அடிமைகள். ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு கூட ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைங்க, உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்மால் நாங்கள் விசேஷித்தவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் மத்தியில் நாங்கள் என்ன செய்யிருக்கோம்? தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் உம்முடைய ஆலயத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். நம்மெல்லாம் ஆண்டவர் பொறுக்கி எடுத்து தெரிந்தெடுத்து கொண்டு வந்து என்ன செய்யிருக்காரு? வச்சிருக்காருல்ல, அப்படி தானே? அப்படி நினைக்கிங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமாம், நம்மெல்லாம் செலக்ட் பண்ணி தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக இந்த பிள்ளை எனக்கு வேணும், இந்த பையன் எனக்கு வேணும், இந்த அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தெரிந்தெடுத்து என்ன செய்யிருக்கார்? ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆகவே நாம் விசேஷித்தவர்கள் என்ற எண்ணத்தோடு கூட நாம் உற்சாகமாக இந்த பாடலை பாடலாமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் அது எதினால் நீர் என்ன
என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜானம் மானம் பார்க்குது, தாகம் கொண்ட தேவஜானம் மானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு, ஆமென்லா நீர் எங்க கூட வர்றதுனால. எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையில கசப்போக கலந்துட்டாலும், பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது. வாழ்க்கையில கசப்போக கலந்துட்டாலும், பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஆமே மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினால், எதினா எதினா நீர் என்னோடு வருவதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆமே ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம். ஆமென்லா ஓ நீங்க எங்க கூட வர்றதுனால நாங்க விசேஷித்தவங்க. எல்லாம் உள்ளத்துல யோசித்து பார்ப்போம், ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, அதனால நாங்க எவ்வளவு விசேஷத்தோடா இருக்கிறோம்னு சொல்லுவோமா. ராஜா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் எதை யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால்
இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது பரிசுத்தமான அன்பு ஸ்தம்பம் செல்லுது பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது பரிசுத்தமான அன்பு ஸ்தம்பம் செல்லுது ஆகாயம் தேவன் தந்தாரே அல்ல மங்காத ஆமெல்லா ஓடி தந்த அபிஷேகத்தாய் நன்றி என்று சொல்லுமா எஸ்லா ஆகாயம் தேவன் தந்தாரே அல்ல மங்காத அபிஷேகமே 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 தேவா நானே தினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நானே தினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினா எதினா நீர் என்னோடு வருவதினா ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நிமிஷம் நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தை நான் விசேஷித்தவனாய் இருக்கிறேனா? மற்றவர்களை காட்டிலும் நான் வித்தியாசமாக இருக்கிறேனா? என்ன மற்றவங்க பார்க்கும்போது இவங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? கொஞ்சம் யோசித்துப்பார். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் எந்த விதத்தில் விசேஷித்தவள் நான் யோசித்து பார்க்குறேன். என் வாழ்க்கையில் மற்றவர்களிடத்தில் இல்லாத பண்பு, மற்றவர்களிடத்தில் இல்லாத அன்பு, மற்றவர்களிடத்தில் இல்லாத ஒரு பரிவு, பாசம், ஒரு மனதிருக்கம் என்னிடத்தில் காணப்படுகிறதா? மற்றவர்களை காட்டிலும் நான் எந்த விதத்தில் விசேஷித்திருக்கிறேன்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? அவர் உன்னோடு கூட இருப்பதற்கு ஏதாவது தடை இருந்தால், ஆண்டவரே இந்த தடைகளை மாற்றி போடுங்கன்னு சொல்லி கேளு. தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எதுவுமே நீங்கள் என் கூட இல்லாமல் இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுதும் என் கூட இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் உம்மோடு கூட நான் பேசணும், நான் சரிப்படுத்தி கொள்ளணும். என் மாம்சத்தில் எத்தனையோ ஆசைகள், இச்சைகள் உண்டு. அவைகள் எல்லாம் என்னை மேற்கொள்ளும் பொழுது, ஆண்டவரே உமக்கு விரோதமான காரியத்தை செய்து விடுவேனோ என்ற ஒரு பயம் எனக்குள்ள வரணும். இந்த பயமும் நடுக்கமும் எனக்குள்ள காணப்படணும். ஆண்டவரே, எப்பொழுதும் எனக்கு தேவன் தான் வேணும் என்ற ஒரு ஆசை வேணும். யோசேப்பை போல என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய எப்படி, அவர் என் கூட இல்லாம போயிடுவாரே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ள இருக்கணும்பா. எலியாவை போல அவருக்கு முன்பதாக எப்பொழுதும் நான் நிற்கிறேன் என்று தைரியமா சொன்னார, அந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு வேணும்ப்பா. எப்பொழுதும் உங்களுக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறோம், உம்மோடு கூட இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை எங்களுக்கு தாங்க. அந்த எண்ணம் எங்களுக்குள்ள உருவாக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போகிற பாதையிலே, நான் நினைக்கிற வழிகளிலே தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரா? உன்னோடு கூட இருக்கிறாரா? உன்னுடைய சிந்தைகளினால் அவரை வேதனைப்படுத்துறியா? ஏதாவது ஒரு காரியம் அவருக்கு பிரியமில்லாம வாழ்க்கையில காணப்படுகிறதா? கொஞ்சம் சிந்திச்சுப்பார்,
சிந்திச்சுப்பார். மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய வேதனை உண்டாக்கும் வழி உங்ககிட்ட காணப்படுதா? உன் மூலமாய் மற்றவர்கள் கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்களா? சித்திரவதையை அனுபவிக்கிறாங்களா? கொஞ்சம் யோசித்து பார். மற்றவர்களுக்கு நீ ஆறுதலாய் காணப்படுகிறாயா? இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அதற்கு மாறாக உன் மூலமாக மற்றவர்கள் மத்தியிலே சாபம் பிரவேசிக்கிறதா? உன்னால் அவன் வீட்டுக்குள்ள சாபம் வருகிறதா? கொஞ்சம் யோசித்து பார். ஆண்டவர் உங்கூட இருக்கிறாரா? அவருடைய பிரசன்னம் உன்னை ஆளுகை செய்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாத தருணங்களிலே அவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை நான் இழந்துட்டேன். ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறத உணர முடியல என்ற உணர்வு உனக்கு வருகிறதா? எப்பொழுதும் ஆண்டவரோடு இருப்பதற்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உங்க கூட வாசம் பண்ணணும், உங்களுடைய கரம் பிடித்து நடக்கணும்னு சொல்லு. அநாதி தேவன் அவர். உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர். மகிமையின் ராஜாதி ராஜா அவர். உன்னதங்களில் வீற்றிருப்பவர். மறுபடியும் வந்து நம்மை அழைத்து செல்ல போகிற தேவன் அவர். நம் மீது அன்பு கொண்டவர். ஹல்லேலூயா. உம்மை நாங்க ஆராதிக்கிறோம்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, உங்களை நாங்க ஆராதிக்கிறோம்ப்பா. மகிமையின் தேவனாகி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தர் நீர். மகிமை நிறைந்த தேவனும் நீங்க தான்ப்பா. வல்லமேலு தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவனே, வானாதி வானங்களை கொள்ளாத தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். துவக்கமும் முடிவும் இல்லாதவரே, சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தின் அவருக்கு மகிமை செலுத்துவோம். அவரே மகிமையின் தேவனானவர். அவரே கத்தாதி கத்தரானவர். அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். இந்த இடத்துல தற்செயலா வந்து நிற்கல. அவர் உன்னை அழைத்ததுனால, அவர் உன்னை தெரிந்து கொண்டதுனால இந்த இடத்துல அவர் ஆராதிக்கும்படியாய் நீ வந்திருக்கிற. இது உனக்கும் எனக்கும் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், பெரிய சாக்கியம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லு. மகிமையின் தேவன் அவர். வல்லமையுள்ள கர்த்தர் அவர். ராஜாதி ராஜா அவர். அவரே சிங்காசனத்தின் அதிபதி. அவரே ஆளுகை செய்கிறவர். ராஜாக்களை ஏற்படுத்தி ஆசனங்களை கவிழ்த்து போடுகிற தேவன் அவர். சர்வ வல்லமையுள்ளவர். ஆளுகை செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் அவருடைய உள்ள கைகளில் வரைந்து வைத்து ஒவ்வொரு நாளும் பராமரித்து வருகிறவர். அவரே ஆராதனைக்குரிய தேவன். வல்லமையுள்ள கர்த்தர் அவர். பரிசுத்த தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மகிமை நிறைந்த கர்த்தாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனே, நீரே மகிமைக்கு பாத்திரமானவர். வல்லமையுள்ள கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, மகத்துவமுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். எங்க தேவனாகிய கர்த்தர் ஒருவரே துதிக்கப்படத்தக்க தேவன். எல்லா கனத்திற்கும் உரிய தேவன் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. நீங்க தான் எங்க ராஜாதி ராஜா. நீங்க தான் எங்க அன்புள்ள தெய்வம். உம்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். தேவதூதர்களோடு இணைந்து, கேராபீன்கள் சேராபீன்களோடு இணைந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். worship you Lord, worship you King of Kings. ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமான தேவனே, சகல மகிமையும் பொருந்தியவரே, சிங்காசனத்தின் அதிபதியே, வல்லமையுள்ள தேவனே, ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தூயவரே, உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். மெய்யாகவே எங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே,
எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உம்மை நாங்கள் ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்திற்காய் சிலாக்கியத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீவனுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரமானவர். எல்லா கனத்திற்கும் தேவன் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் துதிக்கப்படத்தக்க தேவன். உண்மையே நாங்கள் துதித்து போற்றுகிறோம். உண்மையை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 1 முதல் 24ஆம் வசனம் முடியும். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடைத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்காக கட்டளையிட்டரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமையைப் போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் முடங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே, எனக்கு தூரமாய் இராதேயும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சியாலும் மூடப்படவும் கடவர்கள். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்டு என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகளும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சிய அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவும் உமது நீதியை கொண்டாடும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் உண்டாதாக ஆமென். யாரும் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடையவரே பேரான குமாரன் ஆகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்து பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொழினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது மாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும்
பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிட்டோம். வாசிக்கப்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 15ஆம் வசனமுடைய டைட்டிஸ் வாசிக்க. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி யோசுவா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 15ஆம் வசனம் வரை. யோசுவா 5ஆம் அதிகாரம் 1 முதல் கடைசி வரை. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்னாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் ஆளும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்திரத்திலே நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான். வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாகும் மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளில் பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில்தானே புசித்தார்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். கர்த்தர் எனக்காயுத்தம் ஆயன் இயேசு ஆடுனான், ஆதலால் பயமில்லை. சாத்தான் பறிக்க முடியாது, சாத்தான் பறிக்க முடியாது. சபிக்கின்றேன் சுநாமத்தில், சபிக்கின்றேன் சுநாமத்தில். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம்.
எம்மட்டும் கைவிடா தேவன் ஏனையும் கைவிட மாட்டார். எம்மட்டும் கைவிடா தேவன் ஏனையும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ எதுதான் பிரிக்க முடியுமோ. தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். எம்மட்டும் கைவிடா தேவன் ஏனையும் கைவிட மாட்டார். எம்மட்டும் கைவிடா தேவன் ஏனையும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார் கலக்கம் எனக்கு ஏன் இல்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார் கலக்கம் எனக்கு ஏன் இல்லை. துதித்து துதித்து நாளெல்லாம் துதித்து துதித்து நாளெல்லாம் தூரத்திடுவேன் சத்துருவை தூரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். எம்மட்டும் கைவிடா தேவன் ஏனையும் கைவிட மாட்டார். எம்மட்டும் கைவிடா தேவன் ஏனையும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செய்திக்கு கடந்து போவோம். டைட்டஸ் இன்னைக்கு நமக்கு செய்தி கொடுக்கும். நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக மே துதிக்கிறோம் சுவாமி. இந்த இடத்துக்கு இன்றைக்கி நாங்கள் ஓய்வு நாளுக்கு உங்களோட சமூகத்துக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் எல்லாருடைய தேவைகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. இன்றைக்கி கூட உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ராஜா. அவங்க உங்கள் வசனத்தை கேட்க வந்திருக்கிறாங்க சுவாமி. தேவன் தாமே என்னை மறைத்து அவர்களோட நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் வசனங்களின் வழியாக அவர்களிடம் இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. மெசேஜோட தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்கள் கிருபையின் பிரசன்னம் உங்களோட ஆவியானவர் இங்கே அசைவாடிக்கொண்டே இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த செய்தி வேலையை உங்கள் கரத்திலே கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? பேர் நம்ம எல்லாருக்கும் நிறையா இருக்குது, கரெக்டாக? நான் இப்போ எனக்கு டைட்டஸின் பேர் டைட்டஸி தான். என்னோடய பேர் என்னது தான்? டைட்டஸி தான். ஜெரமையாவுக்கு நான் யார்? அவனுக்கு யார்? நான் அம்மா. ஜோவன் ஜோவினான் 2 பேர் கீபோர்டெலாம் போட்டு பாட்டெல்லாம் பாடினாங்கல்ல, அவங்களுக்கு நான் யார்? சித்தி. ஓகே, இப்போ நான் அவனுக்கு யார்? அம்மா. அவங்களுக்கு சித்தி. எங்கள் அம்மா அப்பாவுக்கு பொண்ணு. என் ஹஸ்பண்டுக்கு நான் மனைவி. நாளைக்கு விபிஎஸ்க்கு வருவாங்கல்ல கொஞ்சம் பிள்ளைங்க, அவங்களுக்கு நான் யார்? விபிஎஸ் டீச்சர், கரெக்டாக? இப்போ நான் ஜெரமையா என்கிட்ட எதிர்பார்ப்பான் ஒரு விஷயம். அதே இதுதான் நாளைக்கு விபிஎஸ்க்கு வர குழந்தையும் எதிர்பார்க்குமா என்கிட்ட. விபிஎஸ் வர குழந்தை என்ன நினச்சிட்டு வரும்? அக்கா நிறையா கதை சொல்லுவாங்க, டான்ஸ் சொல்லி தருவாங்க, பாட்டு சொல்லி தருவாங்கன்னு நினச்சிட்டு வரோம். ஏன் பையன் என்ன நினச்சிட்டு வருவான்? காலையிலேயே இன்றைக்கி அம்மா எவ்வளோ நேரம் என்னை டிவி பார்க்க விடுவாங்க, எவ்வளோ நேரம் விளாட விடுவாங்க, நாயை கலட்டி விடுவாங்களா மாட்டாங்களா, இன்றைக்கி சாப்பாடு என்ன ரெடி பண்ணுவாங்க, இதெல்லாம் என் பையன் நினச்சிட்ருப்பான், கரெக்டாக? எங்கள் அம்மா அப்பா என்ன நினச்சிட்ருப்பாங்க? இவன் நமக்கு வேலை பார்ப்பாளா மாட்டாளா, இன்றைக்கி சமைப்பாளா மாட்டாளா, சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாளா மாட்டாளா, அதெல்லாம் நினச்சிட்ருப்பாங்க. சரியா?
இப்போது எல்லார்கிட்டையும் நான் நிறையா இடங்களில் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் என்கிட்ட இருந்து தேவைப்படுற விஷயம் ஒவ்வொன்றா இருக்குது. எல்லாருக்கும் என்கிட்ட இருந்து ஒரே விஷயம் தேவைப்படுறதில்ல. கரெக்டாக? அதே மாதிரி நம்ம ஆண்டவரும் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றா இருக்கார். புரியுதா நான் சொல்கிறது? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றா இருக்கார். அந்தந்த இடத்துல அதே ஒரே ஆண்டவர் தான், ஆனால் அவரோட தேவைகள் என்னவா இருக்குன்னா மாறுது. இப்போது இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன பேசலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்குது. நான் முன்னாடி ஒரு தடவை நாமங்கள் மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவரே அவரோட வாயால் அவரோட வாயால் என்னோட பேர் இதுதான், என்னோட நேம் இதுதான், என்னோட நாமம் இதுதான் அப்படின்னு சொன்ன இடங்கள் ரொம்ப சில இடங்கள் தான். நம்ம அவருக்கு நிறையா பேர் வச்சுருக்கோம். ஆண்டவரோட நாமங்களை சொல்லிகிட்டே போனோன்னா ஒரு புக்கு ஃபுல்லாக எழுதலாம். கரெக்டாக? நான் பைபிள் எடுத்து ஒரு பக்கம் வாசித்தேன்னா அதில் மட்டுமே ஆண்டவருக்கு நிறைய நாமம் இருக்கும். நிறைய பேர் வச்சுருவேன் நானே. அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சுருவோம். கரெக்டாக? ஆனால் ஆண்டவர் அவர் வாயால் இது என்னோட நாமம், இது என்னோட பேர் அப்படின்னு சில இடங்களில் அவர் சொல்கிறார். அப்படி சொன்ன சில இடங்களில் இன்றைக்கி நான் ரெண்டு பேரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? நல்லா கவனிக்கணும். முதல் பேர் எல் ஷடாய். இது ஒரு பேர். அவர் வாயால் அவரை பற்றி சொன்னது சர்வ வல்லமையுள்ள தேவன். அதோட ஒரிஜினல் வேர்ஷன் எல் ஷடாய். அடுத்தது எஹோவா சபயோத். எஹோவா சபயோத்னா சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தர். அவரோட வாயால் தேவன் தன்னோட பேரை சில இடங்களில் நான் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவனும், சில இடங்களில் எஹோவா சபயோத் நான் சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தர்னும் சொல்லியிருக்கார். அப்படி சொன்ன இடங்களில் என்ன நடந்துச்சு, எதுக்காக சொன்னார், என்ன தேவையாக இருந்தது, ஏன் அந்த பேரை சொன்னாருன்னு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. அதுக்கு முதல்ல ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான். எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் ஆபிரகாமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாம் வரைக்கும் எல்லாரும் தேவனை, அவர் தேவன் உலகத்தை உண்டாக்குனாரு, நமக்கு ஒரு தேவன் இருக்கார், ஒரே தேவன் இருக்கார் அப்படிலாம் வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவருக்கு பேர் எதுவும் யாரும் சொல்லலை. ஆபிரகாமை தான் ஆண்டவர் முதல்ல அழைக்கிறார். நீ உங்கள் ஜனங்களை விட்டுட்டு வா, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை தான் என்ன பண்ணுறாரு, அழைக்கிறாரு. ஆபிரகாமை அழைக்கும்போது ஆபிரகாமுக்கு அவர் யாருன்னெலாம் தெரியாது. ஆனால் பேசுகிறத பார்த்தா பெரிய தெய்வம்னு தெரியுது, இவர் தான் ஒரே தேவனும் தெரியுது. அவரை பின்பற்றி போகிறார். போகும்போது ஆபிரகாமுக்கும் அவரோட மனைவியாகிய சாராளுக்கும் குழந்தைகள் இல்லை. அவங்க யார்? ரொம்ப வயசானவங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க. குழந்தை பேர் நின்ன ஒரு அம்மா தான் யார்? சாராள். இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஆண்டவர் அழைச்சிட்டாங்கன்னு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் சொல்கிறாரு, ஆபிரகாம் அழைச்சி என் பேரும் உனக்கு நான் இன்றைக்கி வெளிப்படுத்த போகிறேன்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது தான் அன்றைக்கி முதல் நாள் ஆபிரகாம் கிட்ட என் பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா, உங்ககிட்ட என் பேரை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நம்ம வாசிக்க கேட்போம். எல்லாம் எடுங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட? ஆபிரகாம் அழைச்சு நான் என்ன சொன்னாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் எல் ஷடாய். இப்போது இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் சர்வ வல்லமையுள்ள தேவன்னு வெளிப்படுறாரு, தன்னை வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நான் 2 பேர் சொன்னேன், இது மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன சொன்னார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன்னா இங்கே அவர் என்ன பண்ண போகிறாருன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இங்கிலீஷில் என்னென்னா லார்ட் ஆல்மைட்டி, எல்லாம் வல்ல தேவன், சகலமும் அவரால் செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ண போகிறாரு. என்ன பண்ண போகிறாருன்னா, செய்யவே முடியாத, உலகத்தில் நடக்கவே முடியாத ஒரு விஷயத்தை
இந்த கடவுள் இங்கே பண்ண போகிறார், நம்மளோட தேவன் இங்கே பண்ண போகிறாரு. அதை ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு. அதை சொல்கிறதுனால தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற நேமை சொல்கிறார். சரி, எப்போவுமே ஆண்டவர் சொல்லும்போது, தன்னோட பேரை சொல்லும்போது, எங்கெல்லாம் நீங்கள், நான் இன்றைக்கி 2 காரியங்கள் தான் பேசுகிறேன், இது இல்லாமல் நீங்கள் வீட்டில் போய் கூட நிறையா நேம் இருக்குது, நிறைய பேர் இருக்குது. அவரோட பேரை சொல்லும்போது ஒரு காரியத்தை பண்ணுவார். அது என்ன பண்ணுவார்னா, நான் என் கணவருக்கு நிறைய கடமைகளை செல்கிறேன். ஏன் செய்கிறேன்? அவர் அவங்க அம்மா வீட்டில் இருந்திருந்தால் நான் போய் தினம் சமைச்சு கொடுத்து, காஃபி போட்டு கொடுத்து, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வருவேனா? அவருக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குது. என்ன உடன்படிக்கை? அவர் எனக்கு யார்? கணவன். நான் பேப்பரில் சைன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இவர் எனக்கு கணவன் நான் ஏற்றுக்கொண்டேன், அவர் என்னை மனைவின்னு ஏற்றுக்கொண்டார். அந்த உடன்படிக்கையின் பேரில் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ செய்கிறத செஞ்சிட்ருக்கோம். கரெக்டாக? இதே மாதிரி ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட என்ன பண்ணுறாரு, தன்னோட பேரை சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். அந்த இடத்துல என்ன உடன்படிக்கை பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் முதல் உடன்படிக்கையை உண்டு பண்ணுறாரு மனுஷங்களுக்கும் ஆண்டவருக்கும். நீங்கள் என்னோட ஜனம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கலாம். என்ன உடன்படிக்கைனா, உன்னோட கூட சேர்ந்த ஜாதியில் இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். விருத்த சேதனம் பண்ணப்படணும்னு சொல்லி அதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு உடன்படிக்கை பண்ணதுக்கப்புறம் அந்த உடன்படிக்கைக்கு ஆபிரகாம் ஒத்து கொண்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. அந்த உடன்படிக்கை பண்ணும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார். உடன்படிக்கை யாருன்னா, ஆபிரகாம் கூட இருக்கிற எல்லாருமே பண்ணணுமா. ஆபிரகாம் கூட இருக்கிற மனைவி பிள்ளைகள் மட்டும் கிடையாது, கூட இருக்கிற வேலைக்காரங்க, எல்லா ஆண் மகன்கள். ஆபிரகாம் ஒரு கூட்டமாக வந்துட்டார் இல்லையா, அவர் கூட இருக்க எல்லா ஆண்களுமே என்ன பண்ணப்பட்டிருக்கணும், விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாதான் அவனுக்கும் எனக்கும் உடன்படிக்கை இருக்குன்னு அர்த்தம். அப்படி பண்ணப்படலைன்னா என்ன செய்வேன் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 17:14. விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையாக இருந்தால், விருத்த சேதனம் பண்ணப்படாத ஆண்கள் என்னவாங்க, அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால், அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். அவன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். இப்போ நல்லா கவனிங்க, அவங்க ஆபிரகாமோட தான் இருக்காங்க, அழைக்கப்பட்ட கூட்டத்தில் தான் இருக்காங்க. கரெக்டாக? அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருந்தாலும் அந்த உடன்படிக்கையை ஒருத்தங்க பண்ணாமல், விருத்த சேதனம் அப்படின்னு ஆண்டவர் பண்ண சொன்ன உடன்படிக்கையை ஒருத்தங்க பண்ணாமல் இருந்தால் அவங்கள ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் என் ஜனத்தில் இராதபடி என்ன பண்ணுவானா, அறுப்புண்டு போவான், அவன் இல்லாமல் போயிடுவான். சரியா? அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போது உடன்படிக்கையோட முக்கியத்துவம் என்னன்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். 17வது அதிகாரத்தை முதல்ல நாமம் என்னன்னு சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரே அவர் வாயால் சொல்கிறாரு. அடுத்தது உடன்படிக்கையை பண்ணுறாரு. உடன்படிக்கை பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் எதற்காக தான் சர்வ வல்லமையுள்ள தேவனுங்கிற நாமத்தோடு வந்தாருங்கிறத சொல்கிறாரு. அது என்னன்னா, இப்போ ஆபிரகாமுக்கு என்ன வேணும், ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்காரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இஸ்மவேல் தான் என் மகன் நினச்சிட்ருக்காரு ஆபிரகாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இஸ்மவேல் உன் பையன் கிடையாது, யார் உன் பையன் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் பேரோட அவர்கிட்ட ஆபிரகாம் கிட்ட அந்த வாக்கு தத்தத்தை சொல்கிறாரு. 17:19. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். சாராய்க்கும் உனக்கும் ஒரு மகன் பிறக்கும், சாராளுக்கும் உனக்கும். அவனுக்கு ஈசாக்கு அப்படின்னு நீ பேர் வைப்ப. அந்த ஈசாக்கோட என்னோட நித்திய உடன்படிக்கையை நான் பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், வேற எந்த பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளைக்கு அந்த நித்திய உடன்படிக்கை கிடையாது. யாருக்கு தான்? ஈசாக்குக்கு தான். இப்படி ஆண்டவர் சொல்லி அவன்கிட்ட அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறாரு. இப்போ அங்கே வந்தது ஆண்டவர் என்ன விஷயமா வந்தார், இதை சொல்லி அடுத்த அதிகாரத்தில் ஈசாக்கும் பிறந்துடுறாரு. அப்போ ஆண்டவர் அவரோட நாமத்தை சொல்லும்போது நீங்கள் இந்த 3 ஸ்டெப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக ஆண்டவர் வந்து நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் என்ன பண்ண போகிறாருன்னு அர்த்தம். அந்த இடத்துல நடக்கவே முடியாத ஏதோ ஒரு காரியத்தை அவர் என்ன பண்ண போகிறாரு, நடக்க வைக்க போகிறாரு. நம்ம அதை நம்பணும். ஆனால் நம்புறதுக்கு முன்னாடி, விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரோட என்ன பண்ணணும்,
ஒரு உடன்படிக்கை பண்ணணும். அந்த உடன்படிக்கை என்னங்கிறத யாரே சொல்லிடுறா? எப்பவுமே ஆண்டவரே சொல்லிடுறாரு. இந்த இடத்துல அவர் என்ன உடன்படிக்கை சொல்லியிருக்கிறாரு? விருத்த சேதனம் பண்ணணும் அப்படிங்கிற உடன்படிக்கையை சொல்லியிருக்கிறார். இதே மாதிரி இன்னொருத்தரை பார்ப்போம். அவர் யாருன்னா மோசே. எல்லாம் யாத்ராகமம் எடுங்க, யாத்ராகமம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மோசே என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் மோசையை அழைத்து, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்காங்க, அவங்க போட்ட கூக்குரல் என்னை வந்து எட்டிருச்சு, அவங்க எல்லாரையும் நான் என்ன பண்ண போகிறேன்? விடுதலை பண்ண போகிறேன். நீ போய் பார்வோன் கிட்ட இருந்து என்னோட இஸ்ரவேல் ஜனங்களை நீ விடுதலை பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி மோசையை அழைத்து பார்வோன்கிட்ட பார்வோன்கிட்டையும் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்டையும் மோசையை தேவன் அனுப்புகிறார். தேவன் அனுப்பும்போது ஆண்டவர் இப்போ அங்கே என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன பண்ணார்? என்ன பேர் சொன்னார்? ஆபிரகாம் கிட்ட என்ன பேர் சொன்னார்? தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய் அப்படின்னு சொன்னார். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு நீங்கள் பாருங்கள். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தோட முன்பகுதி மட்டும். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தரிசனமானேன். போதும் போதும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மோசே கிட்ட நான், வாசிங்க 2வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? நான் யெகோவா. அடுத்தது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும். அப்படிதான் அவர் ஆபிரகாம் கிட்ட அப்படி தானே சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு? என்கிட்ட ஒரு தேவன் பேசினாருப்பா, அவரோட பேர் என்னது? சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்படியே அடுத்தடுத்து வரும்போது அந்த பேர் என்னன்னு வந்திருக்கு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு நான் அவங்களுக்கெல்லாம் அறியப்பட்டேன். இப்போ நான் இன்னொரு பேரை சொல்கிறேன். என் பேர் யெகோவா, த லார்ட் ஆல்மைட்டி. யெகோவான்னா எல்லாமே என்னால் பண்ண முடியும், உலகத்தில் ஏன் கண்ட்ரோலில் இல்லாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த ஆண்டவர் இங்கே யார்கிட்ட வந்து பேசுகிறாரு? மோசே கிட்ட வந்து பேசுகிறாரு. எதுக்கு முன்னாடி? அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து மோசே வெளியே கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த பேரை வந்து சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறார், அடுத்தது ஆண்டவர் ஒரு பெரிய விஷயத்தை பண்ண சொல்கிறாரு. என்னதுன்னா பஸ்கா ஆசரிக்கணும். 2 கண்டிஷன். என்னது? பஸ்காவில் என்ன பண்ணக்கூடாது? புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடணும், புளித்த மாவுள்ள அப்பத்தை சாப்பிடக்கூடாது. எப்பவுமே ஆண்டவர் சொல்கிற கண்டிஷன்ஸ் அப்படி தான் இருக்கும். இது செய்யக்கூடாது, இது செய்யணும், கரெக்டாக கண்டிஷன்ஸை சொல்கிற தேவன் நம்மளோட தேவன். அப்படியே வேக சொல்லிட்டு போனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். கரெக்டாக நம்ம குழம்பிடும், இது செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் இல்லை. அவர் தெளிவாக சொல்கிறாரு, 7 நாள் நீங்கள் என்ன பண்ணணும்? புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடணும், புளித்த அப்பத்தை சாப்பிடக்கூடாது. அங்கேயும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எவனெல்லாம் புளித்த மாவில் செஞ்ச அப்பத்தை சாப்பிடுகிறானோ அவன் என் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். அப்போது ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை பண்ணும்போது நம்ம ஆண்டவரோட பிள்ளைகள்ங்கிற பேர்லேயே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இஸ்ரவேல் ஜனங்கிற பேரில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிற கட்டளையை எவன் ஒருவன் மீறுகிறானோ அவன் ஆண்டவருடைய ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். இதுதான் ஆண்டவர் சொல்கிற கட்டளை. அங்கேயும் அதையே தான் சொல்கிறாரு. அடுத்தது இன்னொன்று கண்டிஷன் சொல்கிறாரு. என்னென்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இரவு நான் உங்கள் மத்தியில் கடந்து வருவேன். யார் வருவா? அங்கே நீங்கள் வாசித்து பாருங்கள், அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் நல்லா க்ளீனாக சொல்வார். கர்த்தர் மோசே கிட்ட சொல்வார், கர்த்தர் உங்கள் நடுவே கடந்து வருவார். கடந்து வரும்போது ஒரு கண்டிஷன் பண்ணியிருக்கணும். என்னென்னா எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவங்களோட வீட்டோட நிலைக்கால்களில் ஆட்டோட ரத்தத்தை எடுத்து ஈசோப்பில் தோய்த்து பூசியிருக்கணும். இதுதான் அவங்களுக்குள்ள கண்டிஷன், இதுதான் அவங்களுக்குள்ள டிக்கெட். எதுக்கு? அந்த சங்காரக்காரனுங்கிறது ஆண்டவர் தான் அங்கே வராரு. அவர் அனுப்புகிற நோய் தான் அந்த சங்காரக்காரனுங்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டாக வராரு. வரும்போது எல்லா வீடையும் பார்க்குறாரு. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் கடந்து சென்றார். அங்கேயும் போய் பார்க்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்களில் யாராவது ஒருத்தன் திமிரா? அது என்ன? மோசே பெரிய ஆள், அவன் சொன்னால் நான் செய்யணுமா, அவன் சொல்கிற கட்டளையை நான் கீழ்ப்படியணுமா அப்படின்னு இருந்திருந்தா அவன் அன்றைக்கி என்ன இருப்பான்? அவனோட தலைப்பிள்ளையும் கண்டிப்பாக செத்துருக்கும்.
ஆண்டவர் தெளிவாக கண்டிஷனை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீ உன் வீட்டை விட்டு என்ன பண்ணக்கூடாது, வெளியில் ரோட்டில் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணும்? வீட்டுக்குள்ளே இருக்கணும். புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடணும். உன்னோட நிலைக்கால்களில் ரத்தத்தை ஈசோப்பினால் தோய்த்து பூசி இருக்கணும். நீ உன் வீட்டுக்குள்ளே இருக்கணும். சரியா? அப்போ சங்காரம் பண்ணுறதுக்காக கர்த்தர் வருவார். அவர் எல்லாருக்கு நடுவுலையும் கடந்து செல்வார். அவரோட அடையாளம் நீ இஸ்ரவேலா எகிப்தியனாங்கிறது கிடையாது, கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ இஸ்ரவேல்காரனா எகிப்துக்காரனான்னு அவர் பார்க்கவே மாட்டார். அவருக்கு தெரியுமா தெரியாதா? வீட்டுக்குள்ளே இருக்கவன் இஸ்ரவேல்காரன் தான், வெளியில் தெரியாமல் ரத்தம் அடிக்கலை, அவன் மறந்துட்டான் அப்படின்னு அவருக்கு தெரியும்ல. அது அவருக்கு தேவையே இல்லை. அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். ஆனால் அந்த உடன்படிக்கையை நீ பண்ணணும், அவ்வளோதான். அவர் அதை தான் பார்ப்பார். அதுதான் அவருக்கு சிக்னல். ரெட் கலரில் ரத்தம் பூசியிருந்தால் அங்கே சங்காரக்காரனை உள்ளே அனுப்ப மாட்டார். வியாதி வராது, தலைப்பிள்ளை சாகாது. இந்த சீக்ரெட் யாருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. மற்ற எகிப்து ஜனங்களுக்கு தெரியலை. அதனால் அவங்க யாரும் என்ன பண்ணலை, பூசலை. பூசாமல் இருந்த எல்லாரோட வீட்டில் பார்வோன் தொடங்கி கடைசியில் இருக்க வேலை செய்கிற பெண் வரைக்கும் எல்லாரோட தலைப்பிள்ளைகளும் என்ன பண்ணாங்க, சங்காரம் பண்ணப்பட்டார்கள். உடனே தான் என்ன பண்ணுறாரு, இப்போ ஆண்டவர் இங்கே யெகோவா, நான் எனக்கு முடியாதது உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்கிற நாமத்தில் ஏன் வந்தார், சர்வ வல்லமையுள்ள தேவனுங்கிற நாமத்தில் ஏன் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடன்படிக்கை அவர் செய்து அடுத்தது ஒரு விஷயம் செய்கிறாரு. அங்கே எப்படி ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன்னு சொல்லி நடக்க முடியாத காரியமாகிய ஒரு வயதான தம்பதிக்கு ஒரு அழகான குழந்தைய கொடுத்தாரோ, அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை 10 வாதைகள் வந்தும் பார்வோன் விடலை. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல இவர் இந்த உடன்படிக்கையை இஸ்ரவேல் ஜனங்கள் கரெக்டாக கை கொண்ட போது அடுத்தது என்ன நடந்துருச்சு, விடுதலை நடந்துருச்சு. வாசிக்க கேட்போம். யாத்ராகமும் 12:31 அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். யார் சொல்கிறது இதை? பார்வோன் சொல்கிறான். அவன் நடு ராத்திரியில் கூப்பிடுறான். யாரை? 2 பேரையும், மோசேயையும் ஆரோனையும் கூப்பிட்றான். நீ தயவு செஞ்சு போயிரு, நீ சொன்ன மாதிரியே கிளம்பி போ, நீ போய் என்ன பண்ணு, ஆராதனை செய்யி, உங்கள் தேவனை போய் ஆராதனை செய்யுங்க. நடு ராத்திரி எந்திரிச்சு அனுப்பி விடுறான். எப்போ சங்காரம் முடிஞ்சு எல்லாரும் இறந்து முடிச்சாங்களோ, இப்போ யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டாச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் கிடையாது. கரெக்டாக சொல்லணும். யார் காப்பாற்றப்பட்டாங்க? உடன்படிக்கைக்குள்ளே இருந்தவங்க. யாரெல்லாம் புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட்டாங்களோ, யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை தங்களோட வீட்டு நிலை கால்களில் பூசி இருந்தாங்களோ, அவங்க மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க. நம்ம எப்போவுமே என்ன பண்ணிடுறோன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டுருவாங்க. நான் கிறிஸ்டியன், நான் நல்லா இருப்பேன், நான் கிறிஸ்டியனுங்கிற பேரில் சர்ச்சுக்கு வரேன், நான் நல்லா இருப்பேன், எனக்கு ஆசீர்வாதம் வரும், எனக்கு வியாதி சோகமாகும். ஒன்றும் நடக்காது. உடன்படிக்கைக்குள்ளே நம்ம இல்லாமல் சும்மா பேருக்கு சர்ச்சுக்கு வர்றோம் போகிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள்ங்கிற பேரில் இருக்கோன்னா ஒரு வேலையும் ஆண்டவர் நமக்காக செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவரோட நாமம் அதுதான். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் தான், யெகோவா தான், எல்ஷடாய் தான். ஆனால் அவர் சொல்கிற உடன்படிக்கையை நம்ம மீறிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவரால் என்ன பண்ண முடியாது? நம்மளோட வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. இப்போ இன்னொருத்தரை பார்ப்போம். யோசுவா. எல்லாம் யோசுவா எடுத்துக்கோங்க. யோசுவாவில் இன்றைக்கி நான் வாசிக்கும் போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. யோசுவாவில் மோசையோட காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆயிட்டாங்க, வெளியில் வராங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில் வரும்போது இஸ்ரவேலிருந்து பிறந்த எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். அந்த காலத்தில் விருத்த சேதனம் பண்ணியிருந்தால் தான் அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிங்கிற அந்த சொல்கிறேன் இல்லையா, ஜன கூட்டத்திலேயே இருப்பான், இல்லாட்டி அவன் இஸ்ரவேலே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போது அங்கேருந்து கிளம்பும்போது எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க பண்ண சேட்டையில் ரொம்ப நாள் அந்த வனாந்திரத்திலே அவங்க சுற்றி கொண்டு இருந்தாங்க இல்லையா, அப்போது பிறந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணப்படலையா? விருத்த சேதனம் பண்ணப்படலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இங்கே இருக்கிற எல்லாரையும், புதுசாக இங்கே பிறந்த ஆண் குழந்தைகள் பெருசாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் முதல்ல விருத்த சேதனம் பண்ணு, இவங்க எல்லாரையும் அந்த எகிப்திலிருந்து வந்த நிந்தை நீங்கும்படி செய். அப்போது நமக்கு இப்போ சில நேரத்தில் நம்ம ஒரு வேறு மார்க்கங்களில் இருந்து நம்ம வரும்போது இப்போ நமக்குன்னு சில இதை மாதிரி நம்மளை யாரும் விருத்த சேதனம் பண்ண சொல்லலை. இப்போ நமக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு உடன்படிக்கை என்ன ஆண்டவரோடனா ஞான ஸ்நானம்.
உண்மையிலேயே நம்ம அந்த மார்க்கத்திலேருந்து ஆண்டவருக்கு நேராக திரும்புகிறோன்னா அந்த சின்ன சின்ன காரியங்களை பண்ணணும். ஏன் பண்ணணும்னா அங்கே ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்கிறாரு, எகிப்திலேருந்து வந்த நீங்கணும். நம்ம அங்கேருந்து வந்துட்டோம், எகிப்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காரியங்களை சொல்கிறார். சரி, இப்போ யோசுவா எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணியாச்சு. விருத்த சேதனம் பண்ணிவிட்டு யோசுவா யார்? மோசே ஒரு தீர்க்கதரிசி, வழி நடத்துவார். மோசே எங்கேயாவது கத்தி எடுத்து சண்டை போட்டாரா? கத்தி எடுத்து அவர் எங்கேயும் சண்டை போடல. ஆனால் யோசுவா யாருன்னா யுத்த வீரன். அவர் யார்? யுத்த வீரன். அவர் பயங்கர சண்டை போடுவார். யோசுவா வர வழியில் எல்லாரையும் ஜெயிச்சு சண்டை போட்டு ஜெயிச்சு வந்தவர் தான் யார்? யோசுவா. இப்போ ஒவ்வொரு இடமா பிடிக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு இடத்துக்கு கில்காலில் விருத்த சேதனம் பண்ணிவிட்டு எல்லாரும் அவங்களோட டென்ட்டில் உட்காந்துருக்காங்க, அவங்களோட கூடாரங்களில் உட்காந்துருக்கும்போது யோசுவாவுக்கு முன்னாடி என்ன இருக்குது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி இப்போ என்ன இருக்குன்னா, என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு பெரிய கோட்டை இருக்குது. என்ன கோட்டை? எரிஹோ கோட்டை. எரிஹோ கோட்டையை என்ன செய்யணும்னு இவங்களுக்கு தெரியல. அந்த காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா, எல்லாருக்கிட்டேயும் யூஸ்வலாக பேச மாட்டார். மோசே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஆபிரஹாமோட காலத்தில் யார்கிட்ட தான் பேசினார் ஆண்டவர்? ஆபிரஹாம்கிட்ட பேசினார். ஈசாக்கோட காலத்தில் ஈசாக்கிட்ட தான் பேசினார். ஏனோக்கோட காலத்தில் ஏனோக்கிட்ட தான் பேசினார். நோவா காலத்தில் நோவா. யாரும் ஒருத்தர்கிட்ட பேசுவார். அவர் வழியாக அங்கே இருக்க ஜனங்களுக்கெல்லாம் நியூஸ் போய் சேர்ந்துடும். இப்போது யோசுவா காலத்தில், மோசையோட காலத்தில் என்ன பண்ணுறார் ஆண்டவர்? ஜனங்களுக்காக என்னோட வார்த்தையை சொல்கிறேன், அவங்க எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி 10 கட்டளைகளை கொடுத்து அதை எல்லா ஆண்டவரோட வார்த்தைகளெல்லாம் எடுத்து ஒரு உடன்படிக்கை பெட்டி வச்சு அதுக்குள்ளே வச்சு ஆரோனோட துளிர்த்த கோல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க? அதை உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டே தான் போவாங்க. யோர்தான், அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யோர்தானை அவங்க கடக்கும்போது என்னதை தூக்கிட்டு வருவாங்க ஆசாரியர்கள்? உடன்படிக்கை பெட்டியோடு தான் போய் காலை வைப்பாங்க. எங்கே போனாலும் அந்த தேவனோட வார்த்தை அவங்க கூட வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மோசே காலத்தில் இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள்கிட்ட பேசுகிறத தவிர இன்னொருத்தர்கிட்ட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், பிரதான ஆசாரியர்கள்ட்ட. அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஊரின் துமிம் அந்த கற்கள்ல இருந்து ஆண்டவர் பேசினார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறது கூடுது. ஆனாலும் எல்லா ஜனங்கள்கிட்டையும் ஒரே நேரத்தில் ஆண்டவர் பேச முடியல. பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் இருந்தது. இப்போ யோசுவாக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கோட்டை இருக்குது, எரிஹோ கோட்டை. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவங்களுக்கு தெரியல. இப்போ யோசுவா கிட்ட யார் பேசணும்? ஆண்டவர் பேசணும். ஏன்னா வழி நடத்துறது யோசுவா தான். யோசுவா கிட்ட ஆண்டவர் ஏதாவது சொன்னாதான் அவங்க செய்வாங்க. அப்படி தான் அந்த காலத்தில். அப்போ யோசுவா கிட்ட ஆண்டவர் பேசணும். யோசுவா ஆண்டவர் சொல்லிட்டாரு, விருத்த சேதனம் பண்ணி எல்லாம் ஹீல் ஆகி சுகமாகி முடித்து உட்காந்துருக்காங்க. அப்போது ஒரு நாள் நைட்டு ஆண்டவர் யோசுவா ஒரு நாள் நைட்டில் ஒரு நாள் வராரு. யோசுவா கிட்ட ஆண்டவர் இப்போ யோசுவா கிட்ட ஒரு பேரை சொல்கிறார். இது என்ன பேருன்னு நம்ம வாசிக்க கேட்போம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு அவர் அல்ல அல்ல நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்போது வந்தேன் என்றார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்னவா வந்திருக்கிறாரு? இங்கே சேனையின் அதிபதி. அங்கே நின்னது அப்படியே பயங்கர மைட்டியா வெள்ளை கலரில் ட்ரெஸ்ஸு போட்டு அக்கினியாக எரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் நின்னாரா? அப்படி போட்டிருக்காங்க. அப்படி போட்டிருந்தா யோசுவா போய் நீங்கள் யார்? எங்களை அவர் என்ன வச்சுருந்தாராம்? கையில் என்ன வச்சுருந்தாராம்? பட்டயத்தோடு நின்னார். அப்படி நின்னதுனால தான் யோசுவா என்ன கேட்குறாரு அவரை பார்த்து, நீங்கள் யாரை சேர்ந்தவர்? எங்களை சேர்ந்தவரா இல்லை எங்கள் எதிரியை சேர்ந்தவரான்னு கேட்குறார். அவரை யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. அப்படி எரிகிற அக்கினியாலாம் அவர் நிற்கலை. ஒரு ஆள் போல தோற்றத்தில் கையில் கத்தியோட பட்டயத்தோடு நிற்கிறார். நிற்கும்போது யோசுவா கேட்குறாரு. யோசுவா கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு? நான் இல்லைப்பா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஆள் அவன் ஆளெல்லாம் கிடையாது. நான் யார்? சேனையின் அதிபதியாக இன்றைக்கி வந்திருக்கிறேன். கமாண்டர். அவர் எப்படி வந்திருக்கிறாரா? சேனைகளின் அதிபதி. இதுக்கு தான் பேர் என்ன சொன்னேன்? யெகோவா சபயோத். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பேரை. எல்ஷடா ஈஸியாக இருக்குல்ல, அதே மாதிரி இந்த பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேனைகளின் அதிபதியாக ஆண்டவர் வரும்போது அவரோட பேர் என்னது? யெகோவா சபயோத். இப்போ அவர் சேனைகளின் அதிபதி. யாருக்காவது கெஸ் பண்ண முடியுதா ஏன் இங்கே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக வரல, சேனைகளின் அதிபதியாக வந்தாருன்ட்டு? ஆண்டவர் சில நேரம் நமக்கு சேனைகளின் அதிபதியாக வருவார். என்னோட வாழ்க்கையில் நான் பல நேரத்தில் பார்த்துருக்குறேன். சரியா? நான் ஆண்டவர்கிட்ட
எனக்கு சில கஷ்டங்களோ எனக்கு கவலைகளோ எனக்கு ஏதோ கஷ்டமாக என்னால் இது பண்ண முடியாது அப்படிங்கிற டைம் வரும்போது நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி தான் ஜெபம் பண்ணுவேன். சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தர் எனக்கு முன்னாடி இருக்கார், நான் அவருக்கு முன்னாடி இருக்கேன். ஒரு இடத்துல எலியா அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவார். சேனைகளின் அதிபதி, சேனைகளின் கர்த்தருக்கு முன் நிற்கிற நான். அதை நிறையா பேர் இப்படி ஆப்போசிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கிலீஷ் பைபிள்லேயும் எப்படி இருக்குன்னா, சேனைகளின் அதிபதி என் பின்னாடி நிற்கிறார், நான் அவருக்கு முன்னாடி நிற்கிறேன். நான் எப்போவுமே சொல்வேன், சேனைகளின் அதிபதி டைட்டஸிக்கு பின்னாடி நிற்கிறார். அதிபதியே பின்னாடி நின்னா அவருக்கு பின்னாடி என்ன இருக்கும்? எவ்வளோ பெரிய சேனை இருக்கும். முன்னாடி இருக்க பிசாசு பெருசாக ஏதாவது பண்ண முடியுமா? என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி சொல்லி தான் இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையை நான் ஓட்டிகிட்டே இருக்கேன். அப்போது எனக்கு அந்த சேனைகளின் அதிபதி யெகோவா சபயோத்துங்கிற பேர் ரொம்ப பிடிக்கும். இங்கே யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், நான் சேனைகளின் அதிபதியாக வந்திருக்கிறேன் சொல்லிட்டு இங்கேயும் என்ன பண்ணுறாரு, ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு. நீங்கள் நல்லா பாருங்கள், அவரோட நாமத்தை சொல்லும் போதெல்லாம் நீ இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் நல்லா க்ளீனாக சொல்லிடுவார். இங்கே என்ன கண்டிஷன் சொல்கிறாருன்னா, நீங்கள் எரிகோ கோட்டை உங்களுக்கு முன்னாடி இருக்குது, நீங்கள் எரிகோ கோட்டையை சுற்றி வரணும். என்ன பண்ணணும்? சுற்றி வரணும். எத்தனை நாள் சுற்றி வரணும்? 7 நாள் சுற்றி வரணும். 7 நாளில் 6 நாள் எத்தனை தடவை சுற்றி வரணும்னா, ஒரு நாள் ஒரு தடவை சுற்றி வரணும். எத்தனை தடவை? ஒரு தடவை. 6 நாள் ஒரு தடவை சுற்றி வரணும். 7ஆவது நாள் மட்டும் 7 தடவை சுற்றி வரணும். ஆனால் அந்த சுற்றி வர்றதுக்கு கூட கரெக்டாக நிற்கிறது முதற்கொண்டு ஆண்டவர் கண்டிஷன் சொல்கிறாரு. முதல்ல யார் நிற்கணுமா? யார் வாசிச்சிருக்கீங்களா இதெல்லாம் யோசுவாவில்? முதல்ல யார் நிற்பாங்களாம்? முன்னாடி காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பெரிய சண்டை நடக்கிற இடத்துல கன்னெல்லாம் பிடிச்சிட்டு மிலிட்ரி மேன்லாம் வருவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அந்த காலத்தில் நல்லா பட்டயம் ஏந்திர வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தான் காட்ஸ். அந்த காட்ஸ் ஃபஸ்ட்டு போகணும், சரியா? அவங்க தான் முன்னாடி நடப்பாங்க. அவங்களுக்கு அடுத்தது 7 எக்காலம் மேய்திரவங்க 7 பேர் போவாங்க. அவங்க மட்டும் டெய்லி என்ன பண்ணலாம்? எக்காலத்தை பிடிச்சிட்டு ஊதிட்டே வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஊதிட்டே வருவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு யார் போகணும்? காட்ஸ் போகணும். அடுத்தது 7 எக்காலம் பிடிச்சவங்க போகணும். 7 எக்காலம் பிடிச்சவங்களுக்கு அப்புறம் லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தர் போவார். இவங்க 2 பேருக்கும் அடுத்தது யார் போவார்? சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தர். இதெல்லாம் இருக்குதா பைபிளில் அப்படின்னா 100% இருக்குது. வாசிக்க கேட்போம். யோசுவா 6:8. யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து, ஒரு நிமிஷம், தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் யாருக்கு முன்பாக நடந்தாங்களா? கர்த்தருக்கு முன்பாக நடந்தாங்க. அப்ப கர்த்தர் எங்க நடக்கிறாரு? அவங்களுக்கு அடுத்தது நடக்கிறாரு. அப்படிதானே அதுக்கு மீனிங், அப்படிதானே அதுக்கு அர்த்தம். அப்போ முதல்ல காட்ஸ் நடக்கிறாங்க, தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள், அடுத்தது சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தர், அந்த ஒருத்தர் வந்தார் இல்லையா பட்டயத்தோட, அவர் நடக்கிறாரு. அவருக்கு அடுத்தது என்னது போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தை எதுல இருக்கு? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியில இருக்கு. ஆண்டவரோட வார்த்தை எதுல இருக்கு? அவரோட உடன்படிக்கை பெட்டியில் அப்போ இருக்குது. அது பின்னாடி போகும். அதுக்கு பின்னாடி மீதி இருக்க எல்லா போர் சேவகர்களும் போவாங்க. இப்படி தான் போனோம். எப்படி கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. இவங்க இங்கே நிற்கணும், இவங்க இங்கே இருக்கணும். அப்போ யோசுவா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எக்காலம் ஊதுறவங்க மாத்திரம்தான் வாயை திறந்து எக்காலம் ஊதலாம், மற்றவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது, சத்தமே இருக்கக்கூடாது. எத்தனை நாளைக்கு? 6 நாளைக்கு சத்தம் இல்லாமல் நடக்கணும். 7ஆவது நாள் 7 ரவுண்டில் 6 ரவுண்டும் எப்படி தான் நடக்கணும்? சத்தம் இல்லாமல் தான் நடக்கணும். 7ஆவது ரவுண்டும் சத்தம் இல்லாமல் தான் நடக்கணும். எப்படி இருக்கும் இது? நம்ம கேட்டால், நான் ஒரு இடத்துக்கு சண்டைக்கு போகிறேன், ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்லணும்னு நான் எதிர்பார்ப்பேன்? ஒரு கத்தியை தூக்கு, நீ அதை நல்லா தீட்டு, எதிரில் ஒருத்தன் வருவான், அவன் சதக்குன்னு இறக்கு, இப்படி சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? சரி, ஆண்டவர் நல்லா சொல்கிறாரேப்பா அப்படின்னு இருக்கும். திடீர்னு ஆண்டவர் வாயை மூடு, சுற்றி வா. நீ யோசிச்சு பாருங்க, எரிகோவில் இருக்கவெல்லாம் எவ்வளோ நக்கல் பண்ணியிருப்பான். பைத்தியம் பிடிச்சிருச்சா? சண்டைக்கு வர சொன்னால் ஒரு பெரிய கல்லுகளெல்லாம் தூக்கி மெஷினெல்லாம் ரெடி பண்ணி கல்லை தூக்கி போட்டு கோட்டையை உடைப்பான்னு பார்த்தா இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஒன்றும் பண்ணாமல் சும்மா வாயை மூடிக்கிட்டு உடன்படிக்கை பெட்டையும் தூக்கிக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். அவனுக்கு யார் கண்ணில் தெரியல? அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி போகிற சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தர் தெரியலை. இவங்க சுற்றிட்டே வராங்க. அவங்க சொன்னதில் ஒரு மிஸ்டேக் கூட நடக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் எப்பவுமே எதிர்பார்க்குறது. சுற்றி முடிக்கிறாங்க. 7ஆவது தடவை சுற்றி முடிக்கிறாங்க. 7ஆவது நாள் சுற்றி முடித்தோடனே ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொல்கிறார்.
ஆர்ப்பரியுங்கள்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? பயங்கர சத்தமாக ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆர்ப்பரித்த உடனே இப்போ சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தர்னு ஒரு நாமத்தோடு அவர் வந்தார் இல்லையா? எதுக்காக வந்தாருன்னு இப்போ தான் தெரியும். ஏன் வந்தாருன்னா, இவங்க ஆர்ப்பரித்த உடனே அந்த வார்த்தையோடு நடந்துக்கிட்டு இருந்த சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தரோட ஆவிக்குரிய சேனைகள் என்ன பண்ணாங்க? எரிகோவை போய் நல்லா இடித்தாங்க. கண்ணுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் என்ன பண்ணுது? இஸ்ரவேல் ஜனங்களும் பார்த்துட்ருக்காங்க, எரிகோ ஜனங்களும் பார்த்துட்ருக்காங்க. என்ன நடந்துட்டுருக்கு? அலங்கம் இடிந்து விழுந்தது. நம்மளோட வாழ்க்கையிலையும் இதுதான். நம்ம அவரை விசுவாசித்து அவர் சொல்கிற உடன்படிக்கையை கரெக்டாக கடைப்பிடிச்சோன்னா நம்மளோட வாழ்க்கையில் சத்ருவின் கோட்டையாக நம்மளை சுற்றி இருக்கிற எரிகோ கோட்டை அலங்கம் இடிந்து விழும். நம்ம கண்ணுக்கு தெரியாது, யார் சண்டை போடான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? அற்புதத்தை செய்வார். எப்படி ஆபிரகாமோட கதையில் ஒரு நல்ல பிள்ளை பிறக்கவே முடியாது மெடிக்கலாக அப்படின்னு சொன்னவருக்கு ஒரு குழந்தைய கொடுத்தார். மோசையோட கதையில் 10 தடவை கடினப்பட்ட ஒரு பார்வோனோட இருதயத்தை அவரை ஒரு செகண்டில் மாற்றி வெளியில் அனுப்பிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணிட்டார். இங்கே உடையவே உடையாது, உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற எரிகோ கோட்டையை உடைச்சி அலங்கம் இடிந்து விழுறபடி செஞ்சார். இதுக்கு இங்கே வந்து நின்று வேலை பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தர். இப்போது இந்த 3 காரியத்துலேயும் ஒரு விஷயத்தை நம்ம காமனாக பார்க்குறோம். ஒரு எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. 3 இடத்துலையும் ஆண்டவர் அவருடைய நாமத்தை சொல்லி ஒரு காரியத்தை செய்யும்படி இறங்கி வராருன்னா அப்போது அங்கே உடன்படிக்கைகள் செய்கிறாரு, மனிதர்களோட உடன்படிக்கை செய்கிறார். சரி, இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? விருத்த சேதனம் பண்ணியிருக்காங்க, பஸ்கா பண்ணியிருக்காங்க, புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்ருக்காங்க, இன்னும் ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்துட்டோம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்துட்டோம். இப்போ யாருக்கு அப்புறம் நம்ம இருந்துகிட்ருக்கோம்? ஏசப்பா உலகத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம இருக்கோம். அப்போ ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருந்துச்சு, சரியா? நான் சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தர், நான் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய், யெகோவா சமயோத்த அப்படின்னு நிறைய பேரில் அவர் வந்து நின்று வேலை செய்கிறாரு. ஆனால் அங்கே இல்லாத ஒரு அட்வான்டேஜ் நமக்கு ஒன்று இருக்குது. என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போது ஏசப்பா வந்தாச்சு. அந்த காலத்தில் தப்பு செஞ்சால் யாரோட ரத்தத்தை போய் சிந்துவாங்க? அந்த காலத்தில் தப்பு செஞ்சாங்கன்னா ஏசப்பாக்கு முன்னாடி ஆட்டோட ரத்தத்தை போய் கொடுப்பாங்க. ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு ரத்த சம்பந்தமான உடன்படிக்கை இருக்கணுங்கிறதுக்காக விருத்த சேதனம் பண்ணினாங்க, பஸ்கா ஆசரித்தாங்க, இதெல்லாம் பண்ணினாங்க. அந்த ஆண்டவரோட வார்த்தையை பொத்தி பொத்தி என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அப்கிரேட் பண்ணுறாருன்னா அதை விட ஒரு படி ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், ஈஸியாக நம்ம ஆண்டவர்கிட்ட போகலாம் அப்படின்னு கொண்டு வரார். அது எப்படி கொண்டு வராருன்னு நம்ம பார்க்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிக்க கேட்போம். எரேமியா 31வது அதிகாரம் 33வது வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் அந்த காலத்தில் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்த வார்த்தையை இப்போ ஆண்டவர் எங்கே எழுதியிருக்காரா? அவர்களுடைய இருதயத்திலே எழுதி. எவ்வளோ ஈஸி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் அந்த பெட்டியை தூக்கிக்கிட்டே போனோம். அந்த பெட்டியை தெரியாமல் யாராவது தொட்டால் செத்துருவாங்க. அந்த பெட்டியை அவமரியாதையாக நடத்தினா செத்துருவாங்க. எத்தனை பேர் இந்த பைபிளுக்கு அவமரியாதையாக பண்ணுறோம்? ஆண்டவர் நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் கொடுத்தோன்னே இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஆண்டவரோட வார்த்தை மேலே மதிப்பு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு. இங்கே எவ்வளோ பேர், நீங்கள் கையெல்லாம் தூக்க வேண்டாம், ஆனால் உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ பேர் தினம் ஆண்டவரோட வார்த்தையை எடுத்து கொஞ்ச நேரமாவது அதை வாசிக்கணும், ஆண்டவரோட வார்த்தை கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு அந்த வார்த்தை வழியாக ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு எவ்வளோ பேர் இங்கே இருக்கீங்க? நமக்கு ஆண்டவர் சும்மா இந்த வார்த்தைகளை கொடுக்கல. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி மட்டும்தான் இருந்தது. எல்லாரும் ஆசையாக ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ஆண்டவர் எப்படி பேசுவார், பிரதான ஆசாரியனை பார்த்துட்டு இருப்பாங்க, தீர்க்கதரிசியை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் எல்லாரும் வாரம் பாஸ்டர் என்ன சொல்லுவார், அவர் வழியாக மாத்திரம்தான் ஆண்டவர் பேசுவார் நான் சொல்கிறேன். அப்படியா இப்போ இருக்குது? இல்லை. நமக்கு என்ன கொடுத்துருக்காரு ஆண்டவர்? நமக்கு வேதாகமத்தையும் ஆண்டவரோட வார்த்தையும் கையில் கொடுத்துருக்காரு. இதை எங்கே எழுதணும்? நம்ம எங்கே எழுதணும்? இருதயத்தில் எழுதணும். நல்லா யோசித்து பாருங்கள்.
உங்கள் இருதயங்களில் ஆண்டவரோட வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கா இல்லையா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வசனங்களை வாயில் சொல்ல வரணும். ஒரு ஆபத்து வருதா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்ல வரணும். உங்களுக்கு ஒரு வியாதி வருதா, என் தழும்புகளால் சுகமாக வேணும் ஏசப்பா, உங்கள் தழும்புகளால் நான் சுகமாக வேணும், வாயில் வசனம் வரணும். ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு உங்கள் வாயில் வசனம் வரலைன்னா உங்கள் இருதயங்களில் வசனங்கள் எழுதப்படலை. அப்போ நீங்கள் வசனங்கள் எழுதப்படலை, நான் படிக்கலை, நான் எனக்கு வாசிக்க தெரியாது, இந்த சாக்கெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஃபோனில் என்ன பண்ணுது? ஃபோனில் அழகாக வசனத்தை பைபிள் அதுவே வாசிக்குது. உட்காந்து கேளுங்க, வேறு பாட்டு கேட்காம வசனத்தை உட்காந்து கேளுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. வசனங்கள் நம்ம இருதயத்தில் என்ன படணும்? எழுதப்படணும். அடுத்தது எசேக்கியேல் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 36:27. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இங்கே என்ன எழுதியிருக்கு? அதில் இருதயத்தில் வசனம் எழுதியிருக்கணும். இதில் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, இப்போ இருக்கிற இன்னொரு பெரிய ட்ரெஷர்ன்னு நான் சொல்வேன். என்னையே கேட்டால் அது ஒரு பெரிய பொக்கிஷம். எனக்கு உலகத்தில் எவ்வளோ நகை இருந்தாலும் எனக்கு பொக்கிஷம் கிடையாது. எனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருக்கான், எனக்கு பொக்கிஷம் கிடையாது. எனக்கு ஒரு நல்ல கணவர் இருக்காரா, என் பொக்கிஷம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு பொக்கிஷம் நான் எதை தெரியுமா சொல்லுவேன்? பரிசுத்த ஆவியானவர். நான் 8வது படிக்கும்போது முதல்ல ஆண்டவருக்குள்ளே முழுவதுமாக நிரப்பப்பட்டேன். ஆவியானவர் என்னை நல்லா நிரப்பினார் 8வது படிக்கும்போது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனையே வரலையானா அதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனை வந்தது. நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. பரிசுத்தத்தை கொலைக்க பிசாசு பயங்கரமாக போராடி இருக்கான். என்னென்னமோ பிரச்சனை வரும். நான் சம்மந்தமே இல்லாமல் மற்றவங்களுக்கு வராத பிரச்சனை எனக்கு ஏன் வருது அப்படின்னு நான் நினப்பேன். அவ்வளோ பிரச்சனைகள் வரும்போதும் ஆண்டவர் என்னை எப்படி வழி நடத்தினாருன்னு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லணுன்னா, அந்த ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கார். அவர் எனக்காக பரிந்து பேசிகிட்டே இருக்கார். எனக்கு எப்படி இருக்கணுமோ ஆவியானவர் அப்படி இருக்கார். எனக்கு பிரச்சனை வரும்போது அவர் நான் ஒரு கவலையில் இருக்கேனா எனக்கு தேற்றவளனாக இருக்கார். நான் ஒரு வியாதியில் இருக்கேனா என்னை விடுதலை பண்ணுறவராக இருக்கார். பரிசுத்த ஆவியானவராகிய பொக்கிஷத்தை நீங்கள் உங்கள் இருதயத்தில் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டீங்கன்னா தான், இப்போ நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியலன்னா புரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு வேலை செய்யணும், அந்த நாமத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் வேலை செய்யணும்னா என்ன கண்டிப்பாக பண்ணியிருந்தாங்க? உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை தான் இப்போ என்னவாயிடுச்சு? கொஞ்சம் மேலே போய் முதல் உடன்படிக்கை என்னவாக இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட அவருடைய வசனங்கள், அவரோட வார்த்தைகள் இருதயத்தில் எழுதப்படணும். முதல் உடன்படிக்கை என்னது? அவரோட வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். 2வது உடன்படிக்கை என்னது? 2வது உடன்படிக்கை என்னது? ஆவியானவர் எனக்குள்ள வாசமாக இருக்கணும். ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருந்தால் தான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் உங்களோட காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக முடியும். ஆவியானவர் உங்களோட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு வாய்க்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட பலத்தினால நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், நான் ஒரு விஷயத்தை என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன், ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னா ஆண்டவர் பண்ண மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் வேணும்னு ஒருவேளை இங்கே இருக்கிறவங்களில் யாராவது இது வரைக்கும் எனக்கு பரிசுத்த ஆவியானவரோட தொடுதல் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா இனி வரும் காலங்கள் ரொம்ப கொடுமையான காலம். நான் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது நான் எவ்வளோ மோசமான உலகத்தை ஃபேஸ் பண்ணனோ, உலகத்தை பார்த்தனோ, அதை மாதிரி ஒரு 50 மடங்கு மோசமான உலகத்தில் நம்மளோட வாலிப பிள்ளைங்களும் நம்மளோட சின்ன பிள்ளைங்களும் வாழ்கிறாங்க. சரியா? இருக்கவே கூடாத ஒரு டிவைஸ் அவங்க கையில் எல்லாத்துலேயும் இருக்குது. புரியுதா? பரிசுத்தத்தை காத்து கொள்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. பரிசுத்தத்தை அவங்க காத்தே கொள்ள முடியாது. போகிற இடங்கள்ல அசுத்தங்கள், பார்க்குற இடங்கள்ல அசுத்தம் தான் சுற்றியும் இருக்குது. அப்படி இருக்க அசுத்தமான உலகத்தில் நம்ம குழந்தைகளும் நம்ம பேர பிள்ளைகளும் பரிசுத்தமாக வாழணும்னா நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கும் வேணும்னு என்ன பண்ணணும்? தினம் ஜெபிக்கணும். உங்களோட குழந்தைகளோட தலையில் கை வச்சு ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவரே என் குழந்தைய நடத்துங்க, என் குழந்தைய வளர்த்துத்தாங்க. என்னோட வாலிப பிள்ளைங்க தலையில் கை வச்சா என்ன சொல்லுவாங்க? சும்மா கையிடுமா, கையெல்லாம் தலையில் வச்சுட்ருக்க அப்படி சொல்லுவாங்கல்ல. தலையிலேயே கை வைக்க முடியலனாலும் தினம் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. எங்களோட வாலிப பிள்ளைகளை உங்கள் கையில் தரோம் சுவாமி, அவங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், போகிற இடங்களில் உங்களை பிரதிபலிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்?
ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அந்த உடன்படிக்கை பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் தான் அவரால் அந்த உடன்படிக்கை வேலையே செய்ய முடியும். சரியா? உங்களோட பிள்ளைங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கும் அவர் வேலை செய்ய முடியும். எல்லாவற்றுக்கும் மேலே நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற புதிய உடன்படிக்கை என்னன்னா அவருடைய ரத்தம். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, எப்போவுமே சொல்கிறோம் இல்லையா, புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம். இனிமே நம்ம ஆடு ஒவ்வொரு தவறாக பண்ணிட்டு ஆடை பிடிச்சிட்டு வந்து வெட்டி பலி கொடுக்க வேண்டாம். நம்மளோட எல்லாரோட பாவத்துக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ரத்தம் சிந்திட்டாரு. அதனால் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம்? அதனால் நம்ம பாவம் பண்ணிகிட்டே இருக்கலாமா? பாவம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்திட்டாரு, அவர் நான் பண்ண பாவம் எல்லாத்துக்காக ஒரு ரத்தம் சிந்திட்டாரு, அதனால் நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கலான்னா பாவத்திலே இருந்தோமானால் நமக்கு என்ன வரும்? என்ன வரும்? பாவத்தில் இருந்தால் தண்டனை கண்டிப்பாக வரும். தவறெல்லாம் பண்ணிவிட்டு எனக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்காரு, ஆண்டவரே உங்களோட ரத்தத்தினால என்னை கழுவுங்க அப்படின்னு ஆண்டவரோட ரத்தத்தை துச்சமாக பயன்படுத்துகிறோம். நம்ம அதை பண்ணவே கூடாது. சரியா? இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட துணிஞ்சு தெரிஞ்சு பாவங்கள் செய்யாதீங்க. நானும் தான், நீங்களும் தான். சரியா? தெரியாமல் செய்கிற பாவங்களை மன்னிக்க ஆண்டவர் ரெடியாக இருக்கார். நீங்கள் குற்ற மனசாட்சியோடு வாழ வேண்டியதே கிடையாது. மன்னிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிச்சிருவார். அதுதான் ஆண்டவரோட தயை பெருத்த குணம். ஆனால் வேணும்ன்ட்டே திரும்ப திரும்ப தவறுகளை செய்யாதீங்க. நமக்காக என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? ரத்தத்தை சிந்திட்டாரு. அந்த ரத்தத்தினால நம்மளை விலைக்கரையமாக கொடுத்து தான் இங்கே இருக்க எல்லாரும் எங்கே இருக்கோம்? ஏசப்பா கிட்ட இருக்கோம். அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளணும்னு ஆசையாக இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் அதுதான் பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க. இந்த 2 உடன்படிக்கை, ஆண்டவரோட வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் இருக்கணும், ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். இந்த 3 புதிய உடன்படிக்கைக்குள்ளே இருந்தீர்களானால் கண்டிப்பாக ஒரு பிசாசும் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான்னு நான் சொல்லலை. தொந்தரவு கொடுப்பான், ஆனால் என்ன பண்ண முடியாது? உங்களை ஜெயிக்க முடியவே முடியாது. ஜெயிக்கிறது எப்போவுமே யாராக தான் இருக்கும்? சத்ரு வெள்ளம் போல் வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். சரியா? அதனால் நீங்கள் அதை விசுவாசிங்க. இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே வாங்க, ஆண்டவருக்காக வாழுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் முட்டு போடலாம், ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். இந்த நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். உடன்படிக்கையை ஆண்டவரே எங்களுக்கு ஏற்படுத்துகிற தேவன். உம்மோடு கூட நாங்கள் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர்களாய் ஜீவித்து ஆண்டவரே உம்மை சுதந்திரித்து கொள்ள, உம்மோடு வாழ அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடன்படிக்கையில் நிலைத்து நிற்க எங்களுக்கு பலன் தாங்கி வழி நடத்துங்க. வருகிற வார்த்தை நன்மையால் முடிசூட்டுங்க. வரப்போகிற பிபிஎஸ் நாட்களில் ஆண்டவரே உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். பிள்ளைகள் நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கையை பற்றி கொள்ள சிறு பிராயம் முதற்கொண்டே இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபை எங்களை தாங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மனரோடு கூட இருப்பதாக, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.